அனைவருக்கும் வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை ஜெய்ஜிஷுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். எபிசோட் 6 ஃபார் தமிழ் விமன். அவங்க ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ், அதுக்கப்புறம் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். அப்படி இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா, சில நேரங்களில் நம்ம டாலரேட் பண்ணிகிட்ருக்க அந்த என்ன சொல்லலாம், எல்லாருக்குமே ஒரு லெவல் ஆஃப் டாலரன்ஸ் இருக்கும் ஒரு லைஃப்பில். வெதர் இட் ஷுட் பி எந்த அளவுக்கு நம்ம பொறுத்து போகலாம் ஒரு இடத்துல அப்படின்றது இருக்கு இல்லைங்களா. நம்ம எந்த அளவுக்கு பொறுத்து போயிட்டுருக்கோம், அதை எந்த அளவுக்கு நம்ம பண்ணலான்றதை பற்றியும், நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை பற்றியும் இன்றைக்கி நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நார்மலி ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் மென் ஆர் லாஜிக்கல் பீயிங் அண்ட் விமென் ஆர் எமோஷ்னல் பீயிங். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு யார் எமோஷ்னலி அவைலபிளாக இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் நமக்கு பிடிக்கும். ரீசன் என்னென்னா, விமென் லாஜிக்காக யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரல. பட் நம்ம படைக்கப்பட்டிருக்க விதமே எமோஷ்னலி தான். ஸோ அது மாதிரி எலாபரேட்டாக பேசுகிறதுக்கு நமக்கு பிடிக்கும். ரொம்ப இன்னொன்று கனெக்ட் பண்ணி பேசிட்டு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் ஆஃப் மென் லாஜிக்கல் பீயிங். இந்த கதையெல்லாம் இல்லை, ஒரு தென் தே ஆர் லைக் அ சொல்யூஷன் கிவர்ஸ் அப்படி இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம எந்த டாலரன்ஸ் பற்றி பேசுகிறோம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உண்மையாகவே நம்ம எமோஷ்னல் பீயிங்காக இருந்தாலும் நம்ம எந்த இடத்துல எந்த எமோஷனை காட்டணும் அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். எல்லா இடத்துமே நம்ம வல்னரபுளாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தென் அத்தன்டிக்காக தான் இருக்கணும். எப்போவே நமக்கே நம்ம உண்மையாக தான் இருக்கணும். பட் நம்மளோட வீக் சைடை நம்ம யார்கிட்ட காட்டுறோன்ற விஷயம் இருக்குது இல்லைங்களா. அந்த வல்னரபிலிட்டி தான் நம்ம எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையோடு இருக்கோம், இல்லை எந்த அளவுக்கு நம்ம பொறுத்து போவோன்றது இருக்குது. நம்ம எப்போவுமே நம்மளோட வல்னரபிள் சைடை காட்டிகிட்டு இருக்க என்னென்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்ன பண்ணாலும் இவங்க தாங்குவாங்க அப்படின்ற அந்த ஒரு பிம்பத்தை நம்ம உருவாக்கிடுவோம். ஸோ எல்லா டைமும் நீங்கள் வல்னரபிளாக இருக்க வேண்டியது கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்காக நான் ஆக்ட் பண்ண சொல்லலை, அந்த பார்ட்டை காட்ட வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த உணர்வுகள் மதிக்கப்பட்டால் அந்த இடத்துல அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு இருக்குது. இதுவே அந்த உணர்வு அங்கே மதிக்கப்படலை, நீங்கள் கேலிப்படுத்தப்படுறீங்க, இல்லை உங்களை அவமானங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல வருது அப்படின்னா, யூ ஷுட் லேர்ன் த லெசன் தட் இனி இந்த மாதிரியான விஷயங்களை இங்கே நான் சொல்லணுமா வேணாமா அப்படின்ற முடிவை நீங்கள் எடுக்கணும். ஏன்னா நமக்கு எங்கே அதிகப்படியாக ஹர்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம எமோஷன்ஸோட இன்னொருத்தங்க விளையாடும் போது மட்டும்தான் நம்ம அதிகமாக ஹர்ட் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது தாண்டி நான் என்ன பேசினேன் அப்படின்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் பற்றி சொன்னேன் இல்லைங்களா. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ உதாரணமாக பொதுவாக நம்ம எல்லோரும் பண்ணுறத சொல்கிறேன். ஒருத்தங்க நம்மளை மதித்து பேசினா நம்ம அவங்கள மதிப்போம். அவங்க நம்மளை மதித்து பேசலைன்னா நிறைய பேர் பேச மாட்டாங்க, சில பேர் அதை பற்றி கவலைப்படாமல் பேசுவாங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்றதை பார்த்துக்கோங்க. ரீசன் என்னென்னா, சுயமரியாதை அப்படின்ற ஒரு விஷயம் அடிப்படை. பெண்கள் ஆண்கள்ன்றதுலாம் இங்கே கிடையாது. சுயமரியாதை ரொம்ப 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 முக்கியம். உங்களை மதிக்காதவங்க எந்த இடத்துலையுமே உங்களுக்கு பிரயோஜனப்பட மாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்காங்களா, அவங்கள லவ் பண்ணுறாங்களான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது அவங்க உங்களை மதிக்கிறாங்களான்றது தான். இதை ஏன் நான் இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னா, இனிஷியலி லவ் தான் எல்லாருக்கும் பெரிய விஷயமாக தெரியும். அது இருந்தால் போதும்னு தோணும். ஆக்சுவலி அது உண்மை கிடையாது. நம்மளை யாருக்கு மதிக்க தெரியுதோ அவங்களால மட்டும்தான் நம்மளை லவ் பண்ணவும் தெரியும். அவங்க மட்டும்தான் நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கூட நிற்கவும் செய்வாங்க. நம்மளை மதிக்க தெரியாதவங்க நம்ம மேலே காட்டுற அன்பு கிடையாது. அது ஒரு மாதிரியான அடிமைத்தனம். ரெண்டாவது,
அவங்க எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்காக வந்து நிற்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எது ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் ஆகுங்க. இல்லை இது வரைக்கும் நான் இப்படியே பழகிட்டேன், இதுக்கப்புறம் இதை மாற்றினா எனக்கு இதனால் பிரச்சனை வரும். அஃப்கோர்ஸ் பிரச்சனை வரும். பிரச்சனை வராமல் எப்படி இருக்கும்? நீங்கள் இவ்வளோ நாள் வந்து அவங்கள ரொம்ப வல்னரபுளாக இருந்துட்டீங்க, அவங்களோட வீக் சைடு எல்லாமே காட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் தாங்குவீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது, உங்களுக்கு மதிக்கலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்தாலும் இவங்க நம்ம கூட தான் இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணதுக்கப்புறமும் நம்ம ஒரு பவுண்ட்ரி செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். இல்லை எனக்கு மரியாதை வேணும், அப்படி கொடுக்காத இடத்துக்கு நான் வரமாட்டேன், இல்லை நடந்துக்க மாட்டேன், இல்லை நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பேன், எனக்காக நான் பேசுவேன், ஐல் ஸ்டாண்ட் ஃபார் மை செல்ஃப்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலில் உங்களுக்கு பிரச்சனை வரும். அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். பட் அப்படி எது வந்தாலும் அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க அதை கற்றுக்க தான் செய்யணும். ஸோ ஃபஸ்ட் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறதையும் நீங்கள் டேக் இட் ஃபார் கிராண்டடாக யாருமே, நாட் ஒன்லி ஹஸ்பண்ட் இன்லாஸ், ஈவன் வித் யுவர் கிட்ஸ் இதை பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம என்ன குழந்தைங்க தானே நினைக்கிறோன்னு வளர வளர அவங்க நம்மளை டேக் இட் ஃபார் கிராண்டடாக இப்போ எடுக்கிறாங்களோ எவ்வளோ பெருசானாலும் எடுப்பாங்க. ஸோ உங்கள் மரியாதையை நீங்கள் தான் காப்பாற்றணும். உங்களுக்காக யாருமே வந்து உங்கள் மரியாதையை காப்பாற்ற முடியாது. அவங்க உங்களை எப்படி கூப்பிடுறாங்க, அவங்க உங்களை எப்படி நடத்துகிறாங்க, அது யாராக இருந்தாலும் சரி, அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும், அவங்க முடிவு பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த மாதிரி இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது மூலமாக எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில், நம்ம பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜான்சி ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம்.